இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தங்க விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 11,500 ரூபாயாக குறைந்தது. தொடர்ந்து விலை குறையும் வெள்ளி. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 174 ரூபாய்க்கு விற்பனை. கனமழை காரணமாக வரத்து குறைந்து சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை உயர்வு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனை. சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்துக்கு அயராது பாடுபட்டவர் என புகழஞ்சலி. மைசூர் அருகே உள்ள KRS அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு 750 கனஅடியாக அதிகரிப்பு. அடையாறு ஆற்றின் கரையோர மக்களுக்கு நீடிக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கை. வீடூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 5,647 கனஅடியாக அதிகரிப்பு. 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சாத்தனூர் அணை திறப்பால் விழுப்புரம் அருகே வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். ஆபத்தை உணராமல் வெள்ளத்தை கடக்கும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். மன்னார்குடியில் அரசு கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. நெல் மூட்டைகள் வேறு சாக்குகளுக்கு மாற்றப்பட்டு பாதுகாக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விளக்கம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவில் வெளியேறும் ரசாயன நுரை. சுற்றுச்சூழல் மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர்கள் போராட்டம். பள்ளியில் அடிப்படை வசதி செய்து தர கோரிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி 25 வயது மதிக்கத்தக்க காட்டு யானை உயிரிழப்பு. உணவு தேடி ஊருக்குள் வந்தபோது நேரிட்ட சோகம். டெல்லியில் பீகார் மாநில ரவுடிகள் 4 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. பீகார் சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்க சதி செய்ததாக காவல்துறையினர் குற்றச்சாட்டு. மலேசியாவில் நடைபெறும் ஆசியான் அமைப்பின் மாநாட்டில் காணொலி முறையில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. கோலாலம்பூரில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ளும் என ட்ரம்ப் பேச்சு.
நிறுத்திக் கொள்ளும் என கூறி வந்த நிலையில் குறைத்துக் கொள்ளும் என மாற்றிக்கொண்ட அமெரிக்க அதிபர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.